பாடல்களையும் கிறிஸ்தவ வாழ்க்கையையும் பிரிக்கவே முடியாது. ஆராதனை நேரம், நன்றி செலுத்துகிற நேரம், ஜெபிக்கிற நேரம், காணிக்கை பகுதி, ஜெபம், சாட்சி, இப்படி எல்லா பகுதியிலையுமே பாடல்கள் ஆக்கிரமித்திருக்கின்றன. ஒரு ஜெப கூட்டத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பல்வேறு நிலைகளில் பாடல்கள் பாடப்படுகின்றன. ஆகவேதான் பாடல்களையும் சபைகளையும் கிறிஸ்தவ வாழ்வையும் பிரிக்கவே முடியாது. அதே போலதான் பரிசுத்த வேதாகமத்தையும் பாடல்களையும் பிரிக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, பழைய ஏற்பாடு முதற்கொண்டு புதிய ஏற்பாடு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரால நிறைய பாடல்கள் பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கிறது. பொதுவாகவே மனதில் எழுகிற எண்ணங்களை கவிதைத்துவமான வார்த்தைகளை கொண்டு கற்பனையை கலந்து அழகான வார்த்தைகளில் வடிவமைப்பதற்கு பேர் தான் பாடல்கள். ஆனா அப்படிப்பட்ட பொதுவான பாடல்களுக்கும் கிறிஸ்தவ பாடல்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. உலகத்திலே பாடப்படுகிற பொதுவான பாடல்கள்ல கற்பனை மிக அதிகமா கலந்திருக்கும். ஆனா கிறிஸ்தவ பாடல்கள்ல வேத வசனம் அதிகமா கலந்திருக்கும். அந்த வேத வசனங்கள் எதை பற்றியதா இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய மகிமையையும் வல்லமையையும் மாட்சிமையையும் அவர் செய்த அதிசயமான காரியங்களையும், அத்தோடு கூட தேவனுக்கு மகிமை செலுத்துகிற, துதிக்கிற, ஆராதிக்கிற, நன்றி செலுத்துகிற அநேகம் வார்த்தைகள் கலந்திருக்கும். ஒரு கிறிஸ்தவ பாடல் என்பது ஒரு மனிதனை உணர்வுள்ளவனாக, உற்சாகம் உள்ளவனாக, கடவுளுக்கு பிரியமானவனாக, பாவ மன்னிப்பை பெற்றவனாக, கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறவனாக, துதிக்கிறவனாக, ஆராதிக்கிறவனாக நிச்சயமாக மாற்றும். உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாடு 1/3 கவிதைகளால் நிறைந்திருக்கிறது. யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, புலம்பல், இந்த புத்தகங்கள் எல்லாமே முழுவதுமாக கவிதைகளால் எழுதப்பட்ட புத்தகங்கள். ஏசாயா, எரேமியா, சிறிய தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகங்கள், இவைகள் எல்லாமே கிட்டத்தட்ட கவிதைகளால் நிறைந்திருக்கிற தீர்க்கதரிசன புஸ்தகங்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யோபின் புஸ்தகம் உரைநடை, கவிதை இரண்டும் இணைந்த ஒரு உன்னதமான காவியமாக இருக்கிறது. ஆனா அதே பழைய ஏற்பாட்டுல லேவியராகமம், ரூத், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், ஆகாய், மல்கியா புஸ்தகங்கள் கவிதை நடையில ஒரு வார்த்தை கூட இல்லாத புஸ்தகங்களாக இருக்கிறது. காலத்தின் அடிப்படையில பார்க்கும்போது பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, தேவன் பூமியை அஸ்திபாரம் இடும்போது நட்சத்திரங்கள் கம்பீரமாக பாடியதாக யோபு புஸ்தகத்துல வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் எபிரேயருடைய வாழ்க்கையில மோசேயினுடைய பாடல், மிரியாமினுடைய பாடல், இவைகள் எல்லாம் புகழ்பெற்ற பாடல்களாக இருக்கிறது. இந்த பாடல்கள் கிறிஸ்துவுக்கு முன்னால 12ஆம் நூற்றாண்டுல பாடப்பட்ட மகிமையான பாடல்களாக இருக்கின்றன. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் பாடப்பட்டிருக்கிற தெபோராளின் பாடல், சவுல், யோனத்தான் ஆகியோருடைய மரணத்திற்காக தாவீது பாடிய ஒரு புலம்பல் பாடல், நினிவேயின் பாரமாக நாகும் தீர்க்கதரிசி பாடி இருக்கிற பாடல், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பிறந்த பிறகு அன்னாள் பாடிய நன்றி பாடல், இதெல்லாம் இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில மிகவும் புகழ்பெற்ற பாடல்களாக இருந்தன. பரிசுத்த வேதாகமத்தின் மைய புத்தகமாக இருக்கிற சங்கீத புத்தகத்தின் 150 சங்கீதங்களும் பாடல்கள் தான். சங்கீதம் 23 கர்த்தர் மேய்ப்பர் என்று சொல்லி இருக்கிற அந்த பாடல், சங்கீதம் 51 தாவீதினுடைய பாவ மன்னிப்புக்கான மன்றாட்டு பாடல், சங்கீதம் 91 பாதுகாப்புக்கான ஒரு ஜெப பாடல், சங்கீதம் 103 எல்லாரும் வாரந்தோறும் பாடுகிற ஸ்தோத்திர பாடல், சங்கீதம் 119 மிக நீண்ட ஒரு பாடல். இவைகள் எல்லாம் சங்கீத புத்தகத்திற்குள்ள புகழ் பெற்ற பாடல்களாக இருக்கின்றன. புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலும் கவிதை நடையில அநேக வசனங்கள் உண்டு. மத்தேயு 5ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் வருகிற பாக்கியவான்கள் என்கிற வசனங்கள் மிகவும் புகழ் பெற்றவை. அவை எல்லாமே கவிதை நடையில் எழுதப்பட்ட வசனங்கள். குறிப்பா லூக்கா நற்செய்தியில் உள்ள சகரியாவுடைய தீர்க்க தரிசனம், அதே போல மரியாளின் பாடல், எலிசபெத்தின் பாடல், இதெல்லாம் புகழ்பெற்ற பாடல்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது தேவ தூதர்கள் பாடிய பாடல், சிமியோனுடைய ஆசீர்வாதம், இவை எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது அமைந்த அழகான பாடல்கள். அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய அநேக நிருபங்கள்ல கவிதைகளாக பல காரியங்கள் எழுதியிருக்கிறார். ரோமர் 8:31 சொல்லப்படுகிற தேவனுடைய நித்திய அன்பு, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அன்பை பற்றிய வசனங்கள், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை, பிலிப்பியர் 2:5 முதல் சொல்லப்பட்டிருக்கிற உயர்த்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையுமே அப்போஸ்தலனாகிய பவுல் கவிதை நடையில பாடலாகத்தான் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் எழுதிய கவிதை நடைக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஒரு வசனம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இது அவர் எழுதிய அழகான பாடலுக்கு உதாரணமான வசனங்களாகும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல எதிர்காலத்துல பாடப்படுகிற பாடல்களை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல அவர் தம்முடைய சீஷர்களோடு கூட இணைந்து பாடிய ஸ்தோத்திர பாடலும் பரிசுத்த வேதாகமத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பாடலை பாடி இருக்கிறார் அப்படின்னா, பாடல்கள் ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான இடத்தை கொண்டிருக்கும் என்று சொல்லி பாருங்க. தேவதூதர்களும் பரலோகத்தில் ஓயாமல் தேவனை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லித் தருகிறது. பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் மட்டும் சுமார் 20 முறை சபையாரை பாடும்படி வேத வசனங்கள் அழைக்கின்றன. இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் பாடல்கள் நிறைந்திருக்கிறது, பரிசுத்த வேதாகமத்திலும் பாடல்கள் நிறைந்திருக்கிறது. தேவன் துதியை விரும்புகிறார், துதியில் வாசம் பண்ணுகிறார். இப்படிப்பட்ட
மற்றவைகள் எல்லாம் நம்ம காணும்போது தேவன் அருவருக்கிற வெறுக்கிற பாடல்களும் துதிகளும் கூட உண்டு என்பதை பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். உன் பாட்டை தூக்கிட்டு தூரப்போ, உன்னுடைய இசைக்கருவிகளை தூக்கிட்டு தூரப்போ என்று ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அதே ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாறப்பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். துதிகளை விரும்புகிற ஆண்டவர், துதியில வாசம் பண்ணுகிற ஆண்டவர் ஏன் அந்த பக்தர்கள் பாடின பாடலை ஏற்றுக்கொள்ளாமல் அதையெல்லாம் தூர தள்ளி போடுங்கள் என்று சொல்றாரு? ஏன் அந்த பாடல்கள் எல்லாம் இறைச்சல் என்று சொல்லி அந்த இறைச்சலை என்னை விட்டு அகற்று என்று சொல்றாரு? உன் வீணைகளின் ஓசையை கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. பாடல் அழகாக இருக்கிறது, இசை அழகாக இருக்கிறது, ஆனால் வாழ்க்கை அருவருப்பாக இருக்கிறது. அருவருப்பான இருதயத்தில் இருந்து எழுகிற அழகான பாடல்கள் கூட தேவனுடைய காதுக்கு இறைச்சல் தான், அருவருப்பு தான். அதனாலதான் தூர அகற்றி போடு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எழுதப்படுகிற அநேகம் விதமான பாடல்களை கவனித்தா அவைகள் எல்லாம் எப்படிப்பட்ட பாடல்கள் தெரியுமா? வேத வசனத்துக்கு எதிரான பாடல்கள். வேத வசனம் சொல்லுகிறபடி அவர்கள் பாடாமல் வேத வசனத்துக்கு எதிராக கடவுளை பாடினா சக்கரை வராது, உப்பு வராது, கொழுப்பு வராது என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஒரு மனிதனுடைய சரீரத்திலே தோன்றுகிற வியாதிக்கும் பலவீனத்துக்கும் அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. பிறகு மிதமிஞ்சிய வார்த்தைகளை போட்டு பாடுகிறார்கள். அன்பே, அழகே, காதலே, காதலா என்று சொல்லி தேவனுக்கான உரிய மரியாதையை கொடுக்காம இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிற அருவருப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி பாடல்கள் எழுதுகிறார்கள். அப்புறம் உணர்ச்சி வசப்படத்தக்க வார்த்தைகளை சேர்த்து பாடல்களை எழுதுகிறார்கள். பிறகு பாடல்களுடைய வரிகளை புரியாத அளவுக்கு இசைகளை கோர்த்து பேய்த்தனமான இசையோடு, அதிர வைக்கிற இசையோடு பாடல்களை எழுதுகிறார்கள். பிரம்மாண்டமான மேடைகளை அமைத்து வண்ண வண்ண விளக்குகளை போட்டு கண்ட கண்ட உடைகளை தரித்து கொண்டு பொழுதுபோக்குக்காக பாடக்கூடிய பாடல்களும் பாடகர்களும் இன்றைய தினத்தில் பெருகிவிட்டார்கள். சிலர் சம்பாத்தியத்துக்காக பாடுகிறார்கள், சிலர் பெயருக்காக பாடுகிறார்கள், சிலர் புகழுக்காக பாடுகிறார்கள், சிலர் தங்கள் குரல் வளத்தை காண்பிக்க வேண்டும், இசை தாளந்துகளை காண்பிக்க வேண்டும் என்று பாடுகிறார்கள். சில ஊழியர்கள் போட்டி மனப்பான்மையோடு கூட பாடுகிறார்கள். அந்த ஊழியக்காரர் அந்த பாட்டை பாடிட்டாரா, உடனே நாம் இப்படி ஒரு பாட்டை எழுதி இப்படி பாடுவோம். அவர் அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு மேடையை போட்டு பாடிட்டாரா, நாம் இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி ஒரு மேடையை போட்டு பாடுவோம். இதுல எங்க தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது? ஒரு கிறிஸ்தவ பாடல் அப்படின்னா வார்த்தைகள் நேர்த்தியா இருக்கணும், இசை நேர்த்தியாக இருக்கணும், அளவாக இருக்கணும். அந்த பாடல்கள் தேவனை மட்டுமே உயர்த்துகிற பாடல்களாக இருக்கணும். கண்ட கண்ட வார்த்தைகளை போட்டு, அருவருப்பான வார்த்தைகளை போட்டு, வேதத்துக்கு விரோதமான வார்த்தைகளை போட்டு பாடல்கள் எழுதக்கூடாது. அது தேவனை உயர்த்துகிற பாடல்களாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை, அவருடைய கிரியைகளை சொல்லுகிற பாடல்களாக, ஒரு மனிதனை கடவுளோடு கூட இணைக்கிற பாடல்களாக இருக்க வேண்டும். பாடல் முக்கியம்தான், துதி முக்கியம்தான், ஆனா தூய இருதயம் அதை காட்டிலும் முக்கியம் என்று தேவன் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 14:15 சொல்லுகிறது, இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடல் முக்கியம்தான், பரிசுத்த வேதாகமத்திலையும் பாடல் முக்கியம்தான், தேவன் பாடல்களை விரும்புகிறவர் தான். ஆனா பாடல்கள் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. புகழ்பெற்ற ஒரு ஊழியக்காரர் பாடிட்டாருன்னு சொல்லி அந்த பாட்டையே பாடி கர்த்தரை ஆராதிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. உண்மையான சரியான ஆராதனை என்ன என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒரு சில வசனங்களை தவிர்த்து விட்டு மற்ற வசனங்களை வைத்து ஆண்டவர் பாட சொல்லி இருக்கிறார், துதிக்க அழைக்கிறார். ஒன்றிணைந்து துதிப்போம், 7 மணி நேரம் துதிப்போம், 10 மணி நேரம் துதிப்போம்னு பாடல்களாக பாடிக்கொண்டிருப்பதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் கடவுளோடு, தேவனோடு எப்படிப்பட்ட உறவை வைத்திருக்கிறோம்? நம்முடைய ஆவி ஆன்ம சரீரத்தை குற்றமின்றி காத்துக் கொள்கிறோமா? பரிசுத்தமாய் வாழ்கிறோமா? இதைத்தான் தேவன் பார்ப்பாரே தவிர இவ்வளவு இசை கருவிகளை வைத்து இவ்வளவு விளக்குகள் போட்டு என் மகன் எவ்வளவாய் பாடிக்கொண்டிருக்கிறான் அப்படி ஆண்டவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார். பரலோகமும் பாடல்களால் நிறைந்திருக்கிறது, அது உண்மைதான். ஆனால் நாம பரிசுத்தமா நடந்தாதான் தேவனுடைய கிருபையினாலே அங்க போய் பாடல்களை பாட முடியுமே தவிர இங்க பாடல்களை பாடிட்டு பரலோகத்துடைய வாசலுக்கு கூட நுழைய முடியாதுங்கிறத கவனத்தில் வைப்போம். ஆகவே இன்றைய கிறிஸ்தவ உலகத்துல பாடல்கள் ஒரு மனிதனை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கவனிச்சு பாருங்க. பரிசுத்த வேதம் சொல்லுகிறபடி ஆவியோடும் கருத்தோடும் கர்த்தரை பாடுங்க. பாடல்களோ, பாடல்களுடைய வார்த்தைகளோ, இசை கருவிகளின் சத்தங்களோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை ஆக்கிரமித்துக் கொள்ளாதபடி ஜாக்கிரதையா இருங்க. அளவுக்கு மீறுவது எல்லாமே வெறியாக மாறி போகும். அது தேவனுக்கு முன்பு ஒழுங்கின்மையா மாறி போகும். நாம் ஒழுங்கும் கிரமமாக தேவனை ஆராதிக்க, துதிக்க, பாடல்கள் பாட அழைக்கப்படுகிறோம். அதை புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.